தொல்லை விட்டு சமாதிக்கு சென்றேனப்பா, தொல்லுலகில் பற்றொன்றும் இல்லை கண்டு அல்லல்லென்னும் அரசாட்சி விட்டொழித்து அப்பனே சமாதியிடம் கன்றேன் என்றார். மெல்லவே மேதினியில் இருந்தவளுக்கு பலனொன்றும் இல்லை, வெல்லவே புலோகம் ஆகிவிற்று விருப்பமுடன் சமாதியில் இருக்கின்ற ஓம் போகமடிவரே போற்றி. இப்பொழுது இந்த இடம் சித்தர்களும் ரிஷிமார்களும் ஆதி காலத்தில் வணங்கி வந்த காளி கோயில், ஆதி காளி கோயில், கோமானூர் குண்டுமணியம்மன் கோவில். ஆதி காலம் முதல் கொண்டு சித்தர்களும் ரிஷிமார்களும் இங்கே வந்து வணங்கி அம்பாளுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். கோவானூர் பொட்டலிலே குண்டுமணியம்மன் கோவிலிலே என்று ஒவ்வொரு சித்தர்களும் வர்ணிப்பார்கள். இந்த ஆலயத்தினுடைய சக்தியையும் அதனுடைய ஆற்றலையும் ஒவ்வொரு சித்தர்களும் 12 சித்தர்களும் வர்ணிப்பார்கள். இந்த அம்மனை வர்ணிக்காத சித்தர்களே இல்லை. இதில் இந்த அம்மன் சித்தர்களும் சில வைத்தியர்களும் ஞானத்திலும் சித்தர் மார்க்கத்தில் உள்ள வழிபாட்டுக்கு சித்தர் மார்க்கத்தில் உள்ளவர்களும் இந்த இடத்தில் வந்து இந்த அம்மனை வந்து தரிசித்து அது வணங்கினால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் வெற்றியாக முடியும். அவர் தொடங்கிய வேலைகள் எல்லாம் முழு மனதோடு முழு வெற்றியாக முடியும். ரசவாதம், வைத்தியம், மாந்திரிகம், சோதிடம், இன்னும் நம்முடைய சித்தருடைய பாரம்பரிய கலைகள் அனைத்தும் முழுமையாக அமைவதற்கு இந்த அம்பாளுடைய அருளே முக்கிய காரணம். அண்டத்தின் வாழை புவனேஸ்வரி மனோன்மணி தாய், அதுபோல் இடத்தில் உள்ள வாழை காய்கள் பூமியில் அங்கங்கே சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு உருவிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொருவரும் இதன் அருளை வாங்கி முழு பலனை அடைகின்றார்கள். மேலும் இந்த கோவாலூர் குண்டுமணியம்மன் கோயிலில் இது அருகில் உள்ள குளத்தில் நீராடிட்டு இது அம்மனை வழிபடுவார்கள். வழிபடும் போது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று இந்த இடங்களில் பூமியில் முப்பு செய்வதற்காக வைத்தியம் முப்புகளில் 3 வகை இருக்கிறது. வைத்திய முப்பு, வாத முப்பு, ரசவாத முப்பு. வைத்திய முப்பு, வாத முப்பு, மாந்திரி முப்பு என்ற 3 வகை இருக்கிறது. இந்த 3 வகை முப்புக்கும் பயன்படுவது இந்த பூநீர். பூமியில் கிடக்கக்கூடிய நீர், நாதம், நீர் பஸ்பம், பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு உப்பு. இதுவே சித்தர்கள் பூநீர் என்று சித்திரை மாதம் பௌர்ணமி என்று இரவு 12 மணிக்கு அந்த அமிர்தம் மேலோக்கி பூமியை நோக்கி மேல் வரும். இந்த ஓர்மன் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இடத்தில் இந்த அம்மன் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பூநீர் அதிகமாக உருவாகும். இதை எடுத்து வைத்தியத்துக்கும் ரசவாதத்திற்கும் இன்னும் பல நோய்களுக்கு இருக்கக்கூடிய சில நன்மைகளுக்கும் சித்தர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் இன்று அம்பாளுடைய அருளை பெறுவதற்கு நல்லடியார்களும் சிவனடியார்களும் ஆன்மீக அன்பர்களும் ஒன்றாக கூடி அம்மனை வெறும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கண்டுபிடித்தோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. அந்த குளத்தையும் பூநீரையும் பற்றி இனி காண்போம். ஓலச்சுவடியில் சித்தரிக்கப்பட்ட குண்டுமணியம்மன் ஆலயம் இது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் 18 சித்தர்கள் ஒன்று கூடி அனைத்து விஷயத்திலையும் வெற்றி காண சித்தர் வழிபாடு சிறப்பாக நடத்தி ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மன் கோவில் இது. ஆலயத்தில் வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு தீர்வு காண அவர்கள் வாழ்க்கையில் தீர்வு காண முடியாத அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காணும்படியாக வழிபடும் போது அந்த அளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கே விளங்குகிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் முக்கியமாக என்னவென்றால் பலருக்கும் தெரியாத வண்ணம்
வடிவமைக்கப்பட்ட அந்த அற்புதமான சிலை அதுதான் சித்தர்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்து மக்கள் பயன்பெறும் வண்ணம் இந்த ஆலயத்தை நிறுவி வழிபட்டு இருக்கிறார் என்பது இதன் சிறப்பாகும். சித்ரா பௌர்ணமி அன்று இந்த குளத்தில் பூநீர் பூமியின் நாதம் மேலே பூத்து வரும். அதை இரவினில் பனை ஓலைகளில் பழங்குருத்து ஓலைகளில் அதை வாரி வாரி எடுப்பார்கள். சித்திரா பௌர்ணமி அப்பவும் பரிபூர்ணமான முழு அமிர்தத்தோடு வரும். பிறகு இதை எடுத்து இதை நீரில் கலக்கி அந்த நீரை வடிகட்டி காய்ச்ச வேண்டும். காய்ச்சி நீர் வற்ற திரும்ப நீர் ஊற்றி தண்ணீரில் மணலை போட்டு அலசி இருத்த தண்ணீரை காய்ச்சி எடுக்க வேண்டும். இதேபோல் 10 முறை காய்ச்சி எடுத்த பின்பு அதில் இறுதியாக தேங்கி நிற்கும். அதுவே புண்ணீர். பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய உப்புனால் இது புண்ணீர் உப்பு என்று பெயர். இது மருத்துவத்துக்கும் வாதத்துக்கும் மாந்திரத்துக்கும் சகலதுகளுக்கும் இது பயன்படும். இதை ஒவ்வொரு முறையும் சித்தர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். எல்லா வேலைகளுக்கும் அம்மனுடைய காளி வாழை புவனேஸ்வருடைய அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும். அவர் அருளை பெற்ற பிறகு சித்தர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார்கள். நாம் முறைப்படி இதை எடுத்து பூநீர் தயாரித்து கொள்ளலாம். அதை எடுக்கும் முறையில் ஒவ்வொன்றாக கூறுவோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. ஆத்தியமும் ரசவாதமும் பூரிதமும் மாந்திரமும் கற்றுக்கொண்டவர்கள் இதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது தேவையாகும். தண்ணி தெளிச்சவங்களே பல திசையிலிருந்து ஒன்று சேர்ந்துருக்குல்ல. जी, करो जल्दी करो।